ரட்சகரும் இயேசு ராஜா நோக்கி பார்க்கலாம். பரிசுத்தமுள்ள தகப்பனை நோக்கி பார்க்கலாம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த தேவனை நோக்கி பார்க்கலாம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு ராஜாவை நோக்கி பார்க்கலாம். நன்றி ராஜா, நன்றி ராஜா. இயேசு ராஜா உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிற தேவனை நோக்கி பார்ப்போமா? ஆமென், அல்லேலூயா. இயேசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோமா? ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோமா? தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி துதி பலியை, ஸ்தோத்திர பலியை நாம் தேவனுக்கு செலுத்துவோமா? கடந்த நாளெல்லாம் கிருபையால் கண்ணின் மணியை போல் அவர் பாதுகாத்து கொண்டு வந்த தேவனுக்கு உள்ளத்தினாலத்திலிருந்து தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோமா? ராஜா உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா, இந்த அதிகாலையில் உடைய சமூகத்தின் அப்பா முகத்தை நோக்கி பார்க்க தந்த கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் உடைய சுத்த கிருபையப்பா. இயேசுவுடைய கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோமா? தகப்பனை ஆவியானவரே, நீர் என்னை நடத்தி கொண்டு வந்த மேலான கிருபைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? எல்லாரும் ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? பாதுகாத்தார் அல்லவா, வழிநடத்தினார் அல்லவா, நமக்கு உதவி செய்தார் அல்லவா, அவன் நம்மை தூக்கி எடுத்தார் அல்லவா. பிரைஸலா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. எல்லா கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? இயேசு ராஜான்னு கூப்பிடுங்க, ஏசப்பான்னு சொல்லுங்க, அப்பான்னு கூப்பிடுங்க, ராஜான்னு கூப்பிடுங்க. ஆமென். பிரைஸலா. எத்தனையோ விதமான இக்கட்டுகள் பிரச்சனைகள் மத்தியிலும் கர்த்தர் நம்ம கூட இருந்தாரே, போராட்டத்தின் மத்தியிலே கர்த்தர் கூட இருந்தாரே. அவன் இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சத்துருக்கள் நம்முடைய வாழ்க்கை வந்தபோது ஆண்டவரே தகப்பன் நீர் எங்கூட இருந்தே சொல்லுங்களேன், சொல்லுங்கள். நாமே சத்துருக்கள் மேற்கொள்ளாதபடிக்கு கர்த்தருடைய ஆவியானவர்களை ஆளுகை செய்கிறே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோமா? அவன் அப்பா பலவீனங்கள் வந்தபோது நீங்கள் பலப்படுத்துகிறே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோமா? ஆனால் இந்த உலகத்தில் இந்த கொள்ளை நோய்களும் ஆபத்துகளும் ஆண்டவரே பலவிதமான தீய சக்தி ஆவிகளும் ஆண்டவரே நிரம்பியிருக்கிற இந்த உலகத்தில் ஆண்டவரே எங்கேயும் திருச்சபையை பாதுகாத்திரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா அம்மை சுதிக்கக்கூடிய கிருபையை தந்தீங்களே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி துதி பலியை, ஸ்தோத்திர பலியை நாம் தேவனுக்கு செலுத்துவோமா? இயேசு ராஜாவுக்கு செலுத்துவோமா? தகப்பனுக்கு செலுத்துவோமா? அப்பாவுக்கு செலுத்துவோமா? அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி, தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி, ராஜாதி ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி, கர்த்தாதி கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி, ராஜா ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? ஸ்தோத்திர பலியிடுவோமா? தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிடுவோமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. எல்லாரும் சொல்லுங்க, ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அப்பா உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஒவ்வொரு நாளும் நடத்துகிறேன், ஒவ்வொரு நாளையும் பாதுகாத்தீங்களே, ஒவ்வொரு நாளுடைய கிருவின் கருத்துக்கு மூடி ஆண்டவரை மறைத்தீங்களே, ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் துதிங்க, எல்லாரும் துதிங்க, எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி விடுங்க. ஆமென். பிரைஸ் அல்லாஹ், பிரைஸ் அல்லாஹ், பிரைஸ் அல்லாஹ், பிரைஸ் அல்லாஹ், பிரைஸ் அல்லாஹ், பிரைஸ் அல்லாஹ். வேகமாக கேட்கலாம், சவுண்டு போகிறேன். ஆமென். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. சொல்லுவோமா? நன்றி சொல்லுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆமென். ஏசப்பாவுக்கு துதிபலியை செலுத்துங்க. ஆமென். பிரைஸ் அல்லாஹ். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தகப்பனே, எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, மகா இரக்கமுக்கு நிறைந்தவரே ஆண்டவரே, அப்பா நல்ல ஆண்டவரே, அப்பா அந்த மனமகிழ்ச்சி இந்த காண வேண்டும் ஆண்டவரே. என் தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜாவை துதிக்கும்படி ஆராதிக்கும்படி அங்கே கொடுத்து நம்முடைய கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. உங்கள் சமூகம் எங்களோடு இருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தகப்பன் ஆசீர்வதிக்கிறார் ஆண்டவரே. வர வேண்டிய பிள்ளை சீக்கிரமாக தலையை மாற்றி கொண்டு வாங்க ராஜா. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உள்ளது, விடுதலை உண்டுன்னு சொன்னீங்களப்பா. விடுதலை தேவனுக்கு அசைவாடுகிறார் ஆண்டவரே. அற்புதத்தின் தேவனுக்கு அசைவாடுகிறார் ஆண்டவரே. உடைய வல்லமை வெளிப்படுத்துகிறார் ஆண்டவரே. நீதான் ஆண்டவரை மெய்யான தேவதை ஆண்டவரே.
இந்த உலகம் அறிந்து கொள்ளும்படியாக, அந்த ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுத்தும்படி உங்களுடைய கிழப்பு கொடுக்கிற ஆண்டவரே, நீ அப்படியே செய்வதற்காக நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே உங்களுடைய கிழப்பு கொடுக்கிறா தெய்வ ஆவையோடைய கிருபை ஆண்டவரை கிரியை எங்களுக்கு வெளிப்படும்படியாக எங்களுடைய கிழப்பு கொடுக்கிற ஆண்டவரே. தகப்பனே நாம துணைப்படுத்தி விட ஆண்டவரே. தகப்பனை பாடலான நிலத்துடைய மகனை இந்த பிள்ளைகளுக்கு பயன்படுத்துகிற தகப்பனே. இயேசு ராஜாவை வாக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே வாக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே ஒரு நன்றோடு துதிக்கிற ஆண்டவரை வார்த்தைகள் அடியமடுத்து நீங்கள் பேசுகிற ஆண்டவரே. இந்த சத்தம் மாத்திரம் கேட்டு கிருபை செய்யும் ஆண்டவரே. இந்த ஆராய்க்கிறமாக கிரியேட் செய்கிற எல்லா தீய சக்தி அந்த ஆராய்க்கிறீர்கள் பொல்லாத வளப்படுத்துகிற ஆவிகள், மனுஷ ஆவிகள், பிரபலத்தின் ஆவிகள், எதிர்ப்பின் ஆவிகள், தொடைவின் ஆவிகள் எல்லாவற்றின் நஷ்டமாக இயேசு நாமத்தால் நம்ம கட்டி ஆண்டவர் பாதாளத்தை தள்ளுகிற ஆண்டவரே. எங்கள் முக்கியமாக தாழ்த்து விடுவியா துதிகளை மகிழ்ச்சியை செலுத்துகிற ஆண்டவரே. எல்லா நாமத்திற்கு மேல நாமம் என் தகப்பன் இயேசு நாமத்தில் வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்ட இந்த நல்ல ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் எப்படி இருக்கிறோம்? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதங்கள் 5 மாதங்கள் கழிச்சுன்னு நினைக்கிறேன். 5 மாதங்கள் கழிச்சு நம்ம ஆலயத்தில் கூடி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை செய்கிறோம். விடுதலையோட தேவனை ஆராதிக்க போகிறோம். இதே வேளை நம்ம பாடலை பாடி தேவன் நாமத்தை மையப்படுத்துவோம். நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்லவர் நன்றி பலி நல்லவரே உமக்கு தானே என்ற பாடலை பாடி தேவன் நாமத்தை மையப்படுத்துவோம். நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே அப்பாவும் திருப்பாதமே. அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே. நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா. நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா. நிம்மதி பிறந்ததையா. அது நிரந்தரமானதையா. நிம்மதி பிறந்ததையா. அது நிரந்தரமானதையா. கொடி கொடி நன்றி டடி. கொடி கொடி நன்றி டடி. கொடி கொடி நன்றி டடி. கொடி கொடி நன்றி டடி. நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே அப்பாவும் திருப்பாதமே. அதிகாலை ஆனந்தமே அப்பாவும் திருப்பாதமே. இரவெல்லாம் காத்தி இன்னும் நாள் தந்து. இரவெல்லாம் காத்தி இன்னும் நாள் தந்து. மறவாத என் நேசரே இன்று உறவாடி மகிழ்ந்திடுவே. மறவாத என் நேசரே இன்று உறவாடி மகிழ்ந்திடுவே. கொடி கொடி நன்றி டடி. கொடி கொடி நன்றி டடி. கொடி கொடி நன்றி டடி. கொடி கொடி நன்றி டடி. நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே. அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே. ஊழிய பாதையிலே உற்சாக தந்திரையா. ஊழிய
பாதையிலே உற்சாகம் தந்தீரையா, ஓடி ஓடி உழைப்பதற்கு உடல் சுகம் தந்தீரையா, நான் ஓடி ஓடி உழைப்பதற்கு உடல் சுகம் தந்தீரையா, கோடி கோடி நன்றி டடி, கோடி கோடி நன்றி டடி, கோடி கோடி நன்றி டடி, கோடி கோடி நன்றி டடி, நன்றி பலி நன்றி பலி, நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே, அதிகாலை ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே, வேதனை துன்பமெல்லாம் ஒரு நாளும் பிரிக்காதையா, வேதனை துன்பமெல்லாம் ஒரு நாளும் பிரிக்காதையா, நாதனே முன்னிலையில் நான் நாள்தோறும் வாழ்வேனையா, நாதனே முன்னிலையில் நான் நாள்தோறும் வாழ்வேனையா, கோடி கோடி நன்றி டடி, கோடி கோடி நன்றி டடி, கோடி கோடி நன்றி டடி, கோடி கோடி நன்றி டடி, நன்றி பலி நன்றி பலி, நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே, அதிகாலை ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே, ஜெபத்தை கேட்டீரையா, ஜெயத்தை தந்தீரையா, ஜெபத்தை கேட்டீரையா, ஜெயத்தை தந்தீரையா, பாவம் அணுகாமலே பாதுகாத்து வந்தீரையா, பாவம் அணுகாமலே பாதுகாத்து வந்தீரையா, கோடி கோடி நன்றி டடி, கோடி கோடி நன்றி டடி, கோடி கோடி நன்றி டடி, கோடி கோடி நன்றி டடி, நன்றி பலி நன்றி பலி, நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே, அதிகாலை ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே, லேலியா லேலியா அப்படியே முழுங்கப்பட்டு நம் தேவன் நம்ம ஆராதிக்குமா, ஸ்தோத்திரம் 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 தகப்பனே, தகப்பனே முக்கிய துதி முக்கிய கணம் தகப்பனே, தகப்பனே இத்தனை நாட்கள் தகப்பனே எங்களை கணிமொழியில் தகப்பனே உண்மை ஆராதிக்க தகப்பனே இந்த உலகம் எங்களை தடை செய்தால் தகப்பனே உண்மை விட்டு பிரியாத தகப்பனே நல்ல பங்கு தகப்பனே நீங்கள் வாழ்க்கையை கொடுத்ததுக்காக நன்றி தகப்பனே, இந்த தகப்பனே உண்மையை ஆராதிக்க உண்மையை துதிக்க தகப்பனே நாங்கள் இந்த வேலையை கூடியிருக்கோம் தகப்பனே, நீ சொன்னது போல தகப்பனே, இப்போ மேல் வீட்டாளே தகப்பனே கூடியிருந்து ஜெபித்தது போல் தகப்பனே, எப்போ நம்முடைய சீசர்கள் தகப்பனே நம்முடைய பிள்ளைகள் தகப்பனே மேல் வீட்டில் கூடியிருந்தது தகப்பனே, அந்த மக்களால் வெறுக்கப்பட்ட நிலையில் தகப்பனே கூடியிருந்து ஜெபித்த போது தகப்பனே உங்களுடைய வல்லமையினால் அவளை நிரப்பினரே தகப்பனே, உங்களுடைய அபிஷேகத்தினால் அவளை நிரப்பினரே தகப்பனே, இந்த வல்லமை அபிஷேகம் தகப்பனே இந்த வேலை எங்கள் மேலே ஊற்றப்பட வேண்டும் தகப்பனே, உங்களுடைய வல்லமையினால் எங்களை நிரப்புங்க, உங்களுடைய அபிஷேகத்தினால் எங்களை நிரப்புங்க தகப்பனே, உங்களுடைய வல்லமையினால் நிரம்பி இருக்கும்போது தகப்பனே எங்களுக்கு விரோதமாக யாரால் நிற்க முடியாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கோம் தகப்பனே, நீ
சொன்னது போல தகப்பனே, நான் போகிறேன் உங்களுக்காக தேற்றவாளனை அனுப்புகிறேன் என்று சொன்னது தகப்பனே. அந்த பரிசுத்தாவினால் நிரப்பப்பட வேண்டும் தகப்பனே. இந்த வேலை தகப்பனே நாங்கள் கூடி இந்த ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த வேலை தகப்பனே உங்களுடைய பரிசுத்தாவினால் நிரப்புங்க. உங்களுடைய பரிசுத்தாவினால் நிரப்புங்களேன் கேட்போம்மா. பரிசுத்தாவின் தேவனே உங்களுடைய பரிசுத்தாவினால் நிரப்புங்க தகப்பனே. உங்களுடைய அபிஷேகத்தில் எங்களை ஊற்றுங்க தகப்பனே. உங்களுடைய அபிஷேகத்தில் எங்களை ஊற்றுங்க. உங்கள் வல்லமையினால் எங்களை நூற்றுங்க சொல்லி கேட்போம்மா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தகப்பனே தகப்பனே உங்களுடைய வல்லமை தகப்பனே, உங்களுடைய வல்லமை தகப்பனே, உங்களுடைய வல்லமை எங்களுக்கு வேணும். உங்களுடைய வல்லமை எங்களுக்கு வேணும் தகப்பனே. உங்களுடைய வல்லமை எங்களுக்கு வேணும் தகப்பனே. தகப்பனே உங்களுடைய வல்லமை எங்களுக்கு வேணும் தகப்பனே. தகப்பனே கேட்கிறவன் பெற்றுக்கொள்கிறான் என்று சொல்லப்பட்டது போல இந்த வேலை நம்ம கேட்போம். இன்னைக்கு நம்ம கேட்கும் போது நம்ம வயசுத்து ஆவினால் நம்ம நிரப்ப போகிறார். வயசுத்தாவில் நிரப்பப்படும் போது தகப்பனே எங்களை ஊற்றுங்க ஊற்றுங்க தகப்பனே. நம்முடைய பரிசுத்தாவில் நிரப்புங்க தகப்பனே. பரிசுத்தாவில் நிரம்பும் தகப்பனே. நம்முடைய பரிசுத்தாவில் நிரம்பி தகப்பனே உங்களுக்கு துதிகளை சேர்த்து உதவி செய்ய தாங்க தகப்பனே. ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென். தகப்பனே ஊற்றுங்க 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 தகப்பனே. உங்களுடைய அபிஷேகத்தினால் நிரப்புங்க. உங்களுடைய வல்லமையினால் நிரப்புங்க தகப்பனே. உங்களுடைய வரங்கள்னால் நிரப்புங்க தகப்பனே. நல்ல கனி கொடுக்குற ஒரு மரமாக எங்களை மாற்றுங்கள் தகப்பனே. இந்த வேலை தகப்பனே இந்த நாளுக்கு தகப்பனே நீர் எங்களை பாதுகாத்து வருகிறீங்க தகப்பனே. உமக்காக நாங்கள் பலன் தரணும் தகப்பனே. வர நாட்கள் தகப்பனே உமக்காக எழும்பி பிரகாசிக்கிற தகப்பனே. தகப்பனே இப்போ சீசன் கூடியிருந்த போது தகப்பனே உங்களுடைய அபிஷேகத்தினால் நிரப்பிய போது தகப்பனே அவங்க எழுந்து தகப்பனே உங்களுடைய நாமத்தை எடுத்திருக்கிற பிள்ளைகளாக மாறியது போல் தகப்பனே இன்று நாங்கள் கூடியிருக்கிறோம் தகப்பனே. இந்த வேலைக்கு அபிஷேகத்தினால் நிரப்புங்க. வல்லமையினால் நிரப்புங்க தகப்பனே. நாங்கள் எழுத உங்களுடைய நாமத்தை மையப்படுத்தும் தகப்பனே. உங்களுடைய நாமத்தை பிரஸ்தாவப்படுத்தும் தகப்பனே. எந்த இடத்துல தகப்பனே உங்களுடைய நாமம் மகிமைப்பட உதவி தாங்க தகப்பனே. உங்களுடைய நாமத்திற்கு துதி உமக்கே கனம் உமக்கே மகிமை எல்லா துதிகளும் மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிற தகப்பனே. ஹல்லேலூயா. ஆமென். ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே அக்கினியை இந்த நாளில் எங்கள் மேலே வல்லமையோடு வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அதை கொண்டு உமக்காய் எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட பெந்தெக்கோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே. பெந்தெக்கோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே. அப்போஸ்தலர் நாட்களில் செய்தது போல இன்று செய்ய வேண்டுமே. அப்போஸ்தலர் நாட்களில் செய்தது போல இன்று செய்ய வேண்டுமே. வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட மாம்சமான யாவர் மீது ஊற்றுவேன் என்று வாக்கு பண்ண ஆவியை ஊற்ற வேண்டுமே. மாம்சமான யாவர் மேல் ஊற்றுவேன் என்று வாக்கு தந்த ஆவியை ஊற்ற வேண்டுமே. நீச்சலால கொண்டு சென்று நீந்த செய்யுமே. நதியால் பாய்ந்திடுமே. நீச்சலால கொண்டு சென்று நீந்த செய்யுமே. நதியால் பாய்ந்திடுமே. ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே
எங்கள் மீது வல்லமையோடு வல்லமை வல்ல தாருமே. தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனல் உமக்காய் எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே. எல்லாம் எழுந்து தேவனை அழைப்போமா? உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தா வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை குட்டின் ரத்தத்தினா வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தா வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டின் ரத்தத்தினா ஒளிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை வல்லமை தேவை தேவா வல்லமை தாரும் தேவா இன்றே தேவை தேவா அதை இப்போ தாரும் தேவா இன்றே தேவை தேவா அதை இப்போ தாரும் தேவா நாளில் போல பெரிதான முழக்கத்தோடு பெந்தைக்கோஸ்தே நாளில் போல பெரிதான முழக்கத்தோடு வல்லமையாக இறங்கி வாரங்களினாலே நிரப்பும் வல்லமையாக இறங்கி வாரங்களினாலே நிரப்பும் ஒளிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை ஒளிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை வல்லமை தேவை தேவா வல்லமை தாரும் தேவா இன்றே தேவை தேவா அதை இப்போ தாரும் தேவா இன்றே தேவை தேவா அதை இப்போ தாரும் தேவா வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை தாப்பனே உங்க வல்லமையால் நிரப்புக தாப்பனே உங்க அபிஷேகத்தால் நிரப்புக தாப்பனே தம்முடைய உங்க வல்லமை உங்க அபிஷேக தாப்பனே இதே தாப்பனே எங்கள் மேல் ஊற்றப்பட வேண்டுமே தாப்பனே இந்த வல்லமையால் தாப்பனே நான் வல்லமே வேண்டுமே தாப்பனே நீ சொல்லவே போல தாப்பனே என்னிடத்தை கேட்கவே பெற்று கொள்வாள் என்று சொல்லியே தாப்பனே இந்த தாப்பனே இந்த காலை வரை தாப்பனே காலையில் எழுந்திருக்க இந்த முகத்தை காண்பாள் என்று சொல்லியே தாப்பனே இந்த காலையில் தாப்பனே உங்களை நோக்கி பார்க்கிறோம் உங்களுடைய முகத்தை நோக்கி பார்க்கணும் தாப்பனே உங்களுடைய அபிஷேகத்தால் நிரப்புங்க இந்த வல்லமை நாள் நிரப்புங்க தாப்பனே தாப்பனே நான் பார்க்கிறோம் நிரம்பி நிரம்பி தாப்பனே இந்த அபிஷேகத்தால் எழுதி தாப்பனே உங்களுடைய வல்லமை நாள் எழுதி தாப்பனே உங்களுடைய நாமத்தில் எழுதி சொல்ல உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த உங்களுடைய நாமத்துக்கு தூவிகார மகிமை சேர்ந்து தாப்பனே நீ உதவி செய்து தாங்க ஊற்றுங்க தாப்பனே ஊற்றுங்க தாப்பனே நிறைய தாப்பனே வல்லமையால் ஊற்றுங்க உங்க வல்லமையால் நிரப்புங்க தாப்பனே ஊற்றுங்க 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 தாப்பனே கேட்கவே பெற்றுக்கொள்ளான்னு சொல்லி தாப்பனே இந்த காலையிலே தாப்பனே உங்களுடைய முகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் தாப்பனே உங்களுடைய முகத்தை நோக்கி பார்த்து முகங்கள் வெட்டப்பட்டு போனதில்லை என்று சொல்லி தாப்பனே இந்த தாப்பனே நீ ஊற்றுங்க வல்லமையால் நிரப்புங்க தாப்பனே ஊற்றுங்க ஊற்றுங்க தாப்பனே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 தாப்பனே உமக்கே துதி உமக்கே கனம் உமக்கே மகிமை தாப்பனே எல்லா துதிகளுக்கும் பாத்திரம் நீ வருவரே தாப்பனே எல்லா கனத்திற்கு பாத்திரம் நீ வருவரே எல்லா மகிமைக்கு பாத்திரம் நீ வருவரே தாப்பனே இந்த துதியில் பிரியமுடைய தேவனாய் இருக்கிற தாப்பனே ஊற்றுங்க 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 தாப்பனே
அபிஷேகம் நிரப்பம் தாப்புனே நாட்கள் தாப்புனே வல்லமை இல்லாவிட்டால் தாப்புனே ஒன்றை நன்மை அழித்து தாப்புனே வல்லமை எங்களுக்கு வேணும் வல்லமை வேண்டும் தாப்புனே தாகோடு தண்ணீர் ஊற்றப்படும் என்று சொல்ல தாப்புனே தாகத்தோடு நாங்கள் கேட்க தாப்புனே உங்களுடைய ஜீவன் தண்ணீர் தாப்புனே உங்களுடைய அபிஷேகம் தாப்புனே நிரப்புங்க 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 தாப்புனே ஹல்லேலூயா தாப்புனே உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு துதி உமக்கு கனம் உமக்கு மகிமை தாப்புனே ஹல்லேலூயா 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 ஸ்தோத்திரம் 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 ஆமென் ஸ்தோத்திரம் தாப்புனே ஸ்தோத்திரம் 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 உமக்கே துதி உமக்கே கனம் உமக்கே மகிமை தாப்புனே உண்மையை நாங்கள் ஆராதிக்கிறோம் தாப்புனே உமக்கே துதி ஆமென் ஹல்லேலூயா ஆமென் 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 தாப்புனே தாப்புனே நீர் கொடுத்து எடுத்து தாப்புனே உங்கள் அபிஷேகத்தினால் நிரப்புமே தாப்புனே ஆமென் ஆமென் சொல்லுங்க எல்லாரும். உம்மையா வைத்தேன் நீ உதவி திசை கட்டோ அலைந்திடாமல் எல்லாரும் எல்லாரும் திசை கட்டோ அலைந்திடாமல் புது என்னையா சொல்லுவான். புது என்னையா புது பலத்தா புதிய கிருபை புது காவியா சொல்லுங்க. புது என்னையா புது பலத்தா புதிய கிருபை புது காவியா
குறை நீக்கு வல்லவரே, குறையெல்லாம்
தகப்பனே என் குறையெல்லாம் நீக்கி ஆண்டவர் என் காலையெல்லாம் தகப்பனே பரிசுத்தமானாய் மகளா நீ மாற்றிக் கொண்டிருக்கிறதாய் நமக்கு ஸ்தோத்திரம். பாவக்காரை எளிமையான எங்களை எப்பவும் நினைச்சுக்கிட்டே இருக்கீங்க. நல்ல கிருமிகளுக்காய் வந்து ஸ்தோத்திரம். எங்களுக்கு ஒரு ஒளிமயமான ஆண்டவரை வாழ்க்கையை வைத்திருக்கிறதுக்காய் வந்து ஸ்தோத்திரம் ஆண்டவரை. அதுக்கப்புறம் பாவக்கரைகளெல்லாம் எங்களை விட்டு அகற்றி ஆண்டவரை. எங்கள் குறைகளெல்லாம் எங்களை விட்டு எடுத்து போட்டு ஆண்டவரை. எங்கள் நிறைவுள்ள மகனாய் நீங்கள் மாற்றிருக்கீங்களே மக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். நம்முடைய குறைகளை மாற்றிவிட்டார்கள். நம்முடைய குறைகள் மாறிவிட்டது. நம்முடைய கரைகள் மாறிவிட்டது. சொல்லுங்க சந்தோஷமாய் கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்த முடியுமா? என் பலவீனம் மாறிவிட்டது, என் வியாதி மாறிவிட்டது, என் கஷ்டம் மாறிவிட்டது, என் பிரச்சனை மாறிவிட்டு சொல்லுங்க கரங்களை தட்டி விசுவாசம் சொல்லுங்க. இந்த காலையில் எல்லாம் வியாதியின் கட்டுகளை கத்த அறுத்து கொண்டிருக்கிறான். எல்லா சாப கட்டுகளை கத்த உயர்த்து கொண்டிருக்கிறான். எல்லா பலவீனத்தின் கட்டுகளை கத்த உடைத்து கொண்டிருக்கிறான். வியாதிகளை கட்டு, கடுமைகளை கட்டு, அவன் போராட்டங்களை கட்டு, அவனை நிந்தை என்கிற அவமானமான பிரச்சனை கத்த முடிவெடுத்து கொண்டிருக்கிறான். கரவை தட்டி உற்சாகமாக கத்தருக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறேன். நீங்கள் செய்த நன்மைகளுக்காக வந்து ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. நீங்கள் கொடுத்த பலத்துக்காக வந்து ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. உங்களை எழுப்பு கொடுக்கிறாச்சா. நீங்கள் விடுதலை கொடுத்திருக்கிறீர்கள் மக்கள் ஸ்தோத்திரம். சுகத்தை கொடுத்திருக்கிறீர்கள், சமாதானத்தை கொடுத்திருக்கிறீர்கள் மக்கள் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து பிரசவங்கள் இருக்கட்டும் ஆண்டவரே. எப்போ நம்ம ஜபக்குறிப்பு நாம் ஜபிக்க போகிறோம். அரைமணத்தை கொண்டு கொண்டு கிடந்து 3 நாளுக்கு முன்பதாக நிபுணரில் பார்க்கும் பொழுது அவன் நைட்டை கொண்டு வந்து வடித்து அவன் அநேகர் மறித்து விட்டார்கள். பாருங்கள், இந்த பூமியில் அவன் பேசுகிறான். என்ன எப்போ நடக்கும் என்று சொல்லி யாருக்கும் தெரியாத ஒரு சூழல் இந்த பூமியில் இருக்கிறவர்கள் எல்லாம் மறித்திருக்கிறோம். கத்ததாமே குடும்பத்தை இழந்தவன ஒவ்வொருவருக்கு ஆதரவு கொடுக்க முடியாமல் அவன் யார் அநேகர் அவன் தன் குடும்பத்தை இழந்திருக்கிறாங்க. கணவன் மனைவி பிள்ளைகள் இழந்திருக்கிறாங்க. நிறைய குடும்பங்கள் பாதிக்கப்பட்ட, நிறைய வீடுகள் தரைமட்டமாக்கப்பட்டது, நிறையவுடைய வாழ்வாதாரங்கள் ஒன்றுமில்லாமல் போய்விட்டது. அவன் பேச நம்மளால் ஜெபிக்க வேண்டும். பிள்ளைங்களை நம்மளால் அப்படி கண்டுபிடிச்சு ஜெபிக்கலாம். நம்மளோட கர்த்தருடைய பாதுகாப்பு உண்டாகும்படியாக கர்த்தர் பேச குடும்பத்தில் இருந்திருக்கிறதான அவன் குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் அவங்களோட வாழ்க்கையில் அவன் கர்த்தர் ஆறுதல் கொடுக்கும்படியாக, சமாதானத்தை கொடுக்கும்படியாக அவன் பேசுகிறான். நம்மளால் கண்டுபிடிச்சு ஜெபிக்கலாமா? நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஆம்ராட்சி அவங்களை கீழே புகழுகிறோம் தகப்பனே. நம்மளோட அவங்களை கீழே புகழுகிற மாட்டவரே தகப்பனே. என்ன ஆண்டவரை காரியங்கள் நாங்கள் அறிய மாட்டவரே, ஆனால் எல்லாம் நீங்கள் அறிந்திருக்கீங்க தகப்பனே. அப்பா அந்த தேசத்தில் அந்த பட்டணத்தில் ஒரு சமாதானத்தை தாங்கராட்சா. அந்த அப்பா தேசத்தில் அந்த தலைநகரமே அழிந்து விட்டு வச்சுக்கிறான் ஆண்டவரே தகப்பன். நீர் தான் அந்த இறக்கம் செய்ய வேண்டும் ஆண்டவரே. அநேக வீடுகள் தரைமட்டமாகி விட்டது ராஜா. அநேக குடும்பங்கள் தங்களுடைய அப்பா உறவுகளை இழந்து தவிக்கிறாங்க ஆண்டவரே தகப்பனே. ஒரு சமாதானத்தை தாங்க ராஜா, ஒரு ஆதரவை கொடுங்க ராஜா. கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் ஆளுகை செய்வீராக ஆண்டவரே.
நன்றி ராஜா, நன்றி ராஜா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. கேரளா பட்டணத்தை எடுத்துக்கொண்டால் கேரளா மழைகளை பயங்கரமாக வெள்ள பாதிப்பு வந்து இன்றைக்கி நிறைய பேர் மண் சரிவு வந்து நிறைய பேர் மண்ணோட அப்படி மறித்துட்டாங்க. நிறைய இடங்களில் நூற்றுக்கணக்கான ஜனங்கள் மறித்திருக்கிறாங்க. தேவனுடைய பிள்ளை நாம் செபிக்க வேண்டும். அப்படிப்பட்ட மரணங்கள் சம்பவிக்கக்கூடாது. மண்ணில் புதைச்சி போயிருக்கிறாங்க நிறைய பேர், இன்னும் எடுக்க முடியல, காணலைங்கிறாங்க. 80 பேரை காணலை, 60 பேரை காணலைங்கிறாங்க. நீலகிரி மாவட்டத்தில் அப்படி நடக்குது, மூணாறு நடக்குது. இன்றைக்கி நிறைய மழையினால நிறைய சேதங்கள் காணப்படுகிறது, உயிர்பலிகள் காணப்படுகிறது. இதெல்லாம் மாற வேண்டும். 2 லட்சமாக ஆண்டவர் வேணாம் ராஜா. அப்போ உயிர்பலி உள்ளதான காரியங்கள் வேணாம் ராஜா. ஆசீர்வாதமான மழையை தாங்க ஆண்டவரே. அநேக மண் சரிகள் ராஜா, அநேக மலைகள் எல்லாம் உருண்டு ஆண்டவரை ஸ்தோத்திரம் உடைந்து காணப்படுது ராஜா. அநேக குடும்பங்கள் மண்ணில் ஆண்டவர் சிக்கிட்டாங்க ராஜா. தகப்பன் நீர் அவங்களுக்கு பாதுகாப்பை தாங்க ராஜா. ஆண்டவரே இப்படிப்பட்ட மலைகள் இன்னும் ஆண்டவர் வரும் என்று சொன்னாங்க ராஜா. தகப்பன் நீர் ஆண்டவரே அப்பா அழிவுள்ள மலையல்ல ராஜா, அழிவில்லாத தாங்க ராஜா. தகப்பன் அநேக ஜனங்கள் என்ன நடக்க போயிடுச்சு சொல்லி தவித்துக் கொடுக்காங்க ராஜா. கர்த்தாவே நீரே ஆண்டவரே அவங்களுக்கு அடைக்கலத்தை தாங்க, பாதுகாப்பை தாங்க. அநேகர் பாதுகாப்பு இல்லாமல் என்ன செய்ய போறோம்னு சொல்லி நிறைய இடங்களில் மலைகளில் மரங்களிலே குகையில் ஆண்டவர் கேரளாவில் காணப்படுற பார்க்கிற ஆண்டவரே, தமிழ்நாட்டில் பார்க்கிற ஆண்டவரே நீர் ஆண்ட ஜனங்களுக்கு ஒரு விடுதலை தாங்க ராஜா, ஒரு பாதுகாப்பு தாங்க, ஒரு அடைக்கலத்தை தாங்க ஆண்டவரே. அப்படி வாழ்வாதார நம்பிக்கை தாங்க ராஜா. அநேகர் இனி நாங்கள் எப்படி வாழ போறோம்னு சொல்லி எல்லாத்தையும் வந்துட்டு எல்லா வீடு சொத்து சுகம் எல்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சு, ஒன்றுமே இல்லை, பார்க்கும்போது ஒன்றுமே இல்லை. அப்படின்னு அந்த மண்ணு அந்த நிலங்கள் வீடுகளோடு அப்படியே அடிச்சுட்டு போயிடுச்சு. நிலம் என்று பார்க்கறது கூட இடம் இல்லை. அப்படி பிரைஸ் அப்படிப்பட்ட சூழ்நிலை கேரளாவில் காணப்படுகிறது. தகப்பனே அநேக புலவிகள் இருக்காங்க ராஜா. அடுத்த நாங்கள் என்ன செய்ய போறோம்னு சொல்லி ஆண்டவரே அந்த உயிர் மட்டும் காக்கப்பட்ட விஷயம் இருக்காங்க ராஜா. அவளுக்கு நல்ல வாழ்வாதாரம் தாங்க ராஜா, நல்ல ஒரு வாழ்க்கையை தாங்க ஆண்டவரே, சமாதானத்தை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. நேற்று தினத்தில் பார்க்கும்போது சரியாக 8 மணி அவன் பேச துபாயிலிருந்து வந்த விமானம் பாருங்க, அவன் பேச கேரளாவில் அவன் பேசுகிற அந்த கோழிக்குடிங்கிற பகுதியில் அந்த இறங்கும்போது தரை இறங்கும்போது அவன் பேசுகிற அது சரியான அந்த ரன்வேல போகாததுனால பேசுறது மழை அதிகமாக இருந்ததுனால அது சரியாக ரன்வேல போகாதனால பக்கத்தில் இடித்து அவன் பேசுகிற அந்த ஃப்ளைட் ரெண்டாக அது வெடிச்சிருச்சு. அவன் எந்த அவன் பேசுவான், அதாவது தீக்காயங்கள் ஏற்படலை அவன் பேசுவான். ஆனால் ஒரு சில நிறைய பேர் மறித்துட்டாங்க இந்த ஃப்ளைட்டில். அவன் பேசுவான் இப்படிப்பட்ட ஆபத்து வரக்கூடாது. கேரளா நேற்று இரவு நடந்த ஒரு சம்பவம். அவன் பேசுவான் இப்படிப்பட்ட ஆபத்துக்கள்லாம் மாறணும் சொல்லுவோமா, கேளுமா, ஏசப்பட்ட கேட்குமா. அவன் எப்படி ஆபத்து யாருக்கு எது மூலம் வரும் தெரியாத அறிஞர் தேவனுடைய பிள்ளைங்க. கத்தன்னைக்கு உங்களுக்கு எனக்கு ஜீவனை கொடுத்து வைத்திருக்காருனால் இது தேவனுடைய கிருபை, தேவனுடைய இறக்கம். அவன் ஜெபிக்கலாம் ஆண்டவரே அந்த கேரளாவுடைய கீழே கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டவரை கேரளாவோட ஜனங்களை பாதுகாத்து கொடுக்குறாச்சா. திரும்ப அந்த ஃப்ளைட்டில் அப்பா ரன்வீடாண்டவரே அந்த ஃப்ளைட்டு வெடிச்சுட்டு ஆண்டவர் 2 நாள் பிளந்துட்டாண்டவரே. திரும்ப நாங்கள் நேற்று நியூஸில் கேட்ட ஆண்டவரே அநேகர் மறித்துட்டாங்க ராஜா, அநேகர் மிகுந்த காயங்களோடு காணப்படுறாங்க ராஜா. காயப்பட்ட ஒவ்வொரு சுகமாக்குங்க ராஜா, மறித்த குடும்பங்களுக்கு ஆதரவை தாங்க ராஜா. கர்த்தாவே இந்த தேசத்தில் கண்ணோக்கி பார்க்கிறாங்க ஆண்டவரே. இப்படிப்பட்ட அழிவுகள் ஆண்டவர் ஆபத்துக்கு வராதபடி காத்துக்கொள்ளுங்க ராஜா. அவருடைய பாவங்கள் குற்றங்களை மன்னிங்க ராஜா. அந்த தேசத்தை ஆலோசனை மாந்திரி ஆவிகளை எடுத்துப்படுங்க ராஜா, மந்திரவாத சக்திகள் எடுத்துப்படுங்க ராஜா. ஆண்டவரே தேசத்தில் கர்த்தருடைய ஆவிகளுடைய ஆளுகை உண்டாவதாக ஆண்டவரே. கர்த்தாவே தகப்பன இந்த மாந்திரிக கிரிகளும் நஷ்டமாக இயேசுவின் நாமத்தினால பிசாசு தந்திரங்கள் நிர்மாக்கி போடுகிறோம் ஆண்டவரே. தகப்பனுடைய ஆளுகை மாத்திரம் காணப்படுவதாக. தகப்பனுடைய கொரோனா வைரஸ்னால் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். எங்களுடைய தமிழ்நாடு உலகம் முழுவண்டவரே அநேகர் பாதிக்கப்பட்டு கொடுக்குறாங்க ராஜா. ஒவ்வொரு சுகத்தை தாங்க, விடுதலை தாங்க ஆண்டவரே. ஒவ்வொரு சரீரத்துக்கு அந்த வைரஸ் ஆண்டவரே சுகத்தை கொடுங்க ஆண்டவரே. ஒருவருக்கு வைரஸ் தாக்காதபடி ஆண்டவரை பாதுகாத்து கொடுங்க ராஜா. நீ மட்டும் அந்த திருச்சபை பாதுகாத்து ராஜா, இணையும் பாதுகாத்துக் கொள்கிறாச்சா, இணையும் பாதுகாத்துக் கொள்கிறாச்சா. இந்த வைரஸுடைய கிருமியுடைய எந்த தாக்கமும் எங்கள் தேசத்தை எங்களுடைய அப்பா ஸ்தோத்திரா, எங்களுடைய அதிகாரிகளை, எங்களுடைய கவர்மெண்ட் அதிகாரிகள், சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்பா ஸ்தோத்திரா, பிரைவேட் வேலை பார்க்குற ஒருவரையும் ஆண்டவரை அணுகாதபடி பாதுகாத்துக் கொள்கிறாச்சா. ஒவ்வொரு நாளும் கிருமி கருத்து மூடி கொடுக்கிறாச்சா. விசுவாச பிள்ளைகள் கையில் பிரயாசத்தை ஆசிரியத்தாங்க ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தின் தேவையை சந்திக்க ஆண்டவரே. ஒவ்வொரு குறையில்லாமல் என் தேவனுடைய ஆசிரியர் காணப்பட கிருபை ஆண்டவரே. அப்படியே செய்திருக்காய் ஸ்தோத்திரம். தாழ்த்தி வருகிறோம்.
துதி கனம் நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்ட எங்கள் நல்ல ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஆமென். நம்ம உட்காரலாம். அவன் பேசலாம். இயேசு நம்புறீங்களா? அவன் சுகப்படுத்தாரா? அவன் பிரைஸ் நடக்குது. ஆமென். பேசுவாங்க. தொடர்ந்து இயேசுவை தேடுங்க. கர்த்தருக்கு உதவி செய்யுங்க. ஆமென். பரிசுத்த தகப்பனே, நீ கொடுத்ததற்காக நாம ஸ்தோத்திரம். உம்மை நம்பக்கூடிய ஆண்டவரே, இந்த வாழ விடுவிக்கிற ஆண்டவரே, உம்மை நம்பக்கூடிய ஆண்டவரே, நீ உதவி செய்கிற ஆண்டவரே, உம்மை நம்பி வந்தவங்க ஆண்டவரே, எப்படி தானியேலை விடுவிக்கிற ஆண்டவரே, அதே போல ஆண்டவரே தானியேல் ஆண்டவரே, உம்மை நம்பி வந்த வாழை விடுவிக்கிறதுக்காக நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இந்த வியாதிகள், இந்த பலவீனங்கள், இந்த சரீரத்தை தாக்காதபடி காத்துக்கொள்ளுங்க. எல்லாம் எழுப்பு நிறுவனை பிராணி செய்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. காத்துக்கொள்ள Hallelujah. Hallelujah. சத்தம் சொல்லுங்க. Hallelujah. 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 காலைகளிலே யாவரையும் பார்ப்பதிலே மிகுந்த சந்தோஷம். ஆமென். தேவன் நாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் கையில் செய்த வேலையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். 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 நம் இயேசு நல்லவர். சொல்லுவோமா? நம் இயேசு நல்லவர். நம் இயேசு நல்லவர். அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர் ஒருபோதும் கைவிடவே மாட்டார். உண்மையாக ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஒரு நாளும் ஒரு காலம் கைவிடுவதில்லை. அவன் பிரைஸ்தான். நமக்கு இந்த மாதம் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நாம் எடுத்து வாசிக்கலாம். அவன் தானியேல் புஸ்தகம், அவன் பிரைஸ்தான் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம். தானியேல் 6:16 வாசிக்கிறேன். அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியில் போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். நம்முடைய கண்களை மூடி இந்த வேத வசனத்தின் மேலே நம்முடைய வலது கருத்தை வைத்து நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, நீர் என்னை தப்புவிக்க வல்லவர். ஆண்டவரே, என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை தப்புவிக்க வல்லவர் என்று சொல்லி நம் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? தகப்பனே, நீங்களோடு பேசுகிறாங்க. ஆண்டவரே, தகப்பனே, அடியை வளைத்துக் கொள்ளுகிறோம். இந்த வேத வசனத்தை நிறைவேற்றி தரும்படி என்று கேள்வி கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்ட இந்த நல்ல ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். தேவன் இந்த மாதம் ஒரு வாக்கு பண்ணியிருக்கிறாங்க. அவர் பேச, நான் ஆராதிக்க தேவன் என்னை தப்புவிக்க வல்லவர். அவன் பேசுகிறார். அவன் சொல்லுங்க, நான் ஆராதிக்க தேவன் என்னை தப்புவிக்க வல்லவர். அவன் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த விதமான இக்கட்டில் நீங்கள் காணப்பட்டாலும் சரி, நீங்கள் வாயில் அறிக்கப்பட வேண்டும், நான் ஆராதிக்க தேவன் என்னை தப்புவிக்க வல்லவர். அவன் பேசலாம். அவன் யார்? நான் ஆராதிக்கிற இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவன் உலகத்தில் எந்த தீய சக்திகளும் உங்களை தப்புவிக்க முடியாது. உலகத்தில் எந்த தீய ஆவிகளும் உங்களை தப்புவிக்க முடியாது. அவன் உலகத்தின் காரியங்கள் பார்க்கும் பொழுது மிகுந்த கொடூரமான காரியங்களும் பாவமான காரியங்களும், அவன் பேசுகிற மிகுந்த அநியாயங்களும் அக்கிரமங்களும் இந்த பூமியை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. அவன் பேசலாம், இந்த பூமியை சமாதானமாய் வாழ்வதற்கு வழி இல்லை, இந்த பூமியை நிம்மதியாக இருப்பதற்கு வழி இல்லை. எந்த விதத்திலாவது பிசாசானவன் நம்மளை, அவன் பேசுகிறான், சோதிப்பதற்கு அவன் சோதனை கொண்டு வர. அவனுடைய பேர் என்னதான்? சோதனைக்காரன். அவனுடைய பேர் என்னதான்? சோதனைக்காரன். அவன் ஆதாரவாளிலிருந்து அவன் என்ன செய்யறான்? சோதனை என்ன செஞ்சான்? அவன் பேசுகிறான், ஏவாளை சோதித்தான் இல்லையா? ஏசப்பாவை சோதித்தான் இல்லையா? அவன் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் என்ன உண்டு? சோதனைகள் உண்டு. அவன் பேசுகிறான். ஆனால் சோதனைக்காரன் என்னதான் சோதனை நமக்கு கொடுத்தாலும் அவன் ஜெயிக்கிறவராக நாம் இருக்க வேண்டும் இல்லையா? அவன் தேவன் ஜெயித்தான். நம்ம ஆண்டவராக இயேசுக்கு சிறசிட்டாங்க, ஜெயித்தான். ஆனவுடைய நாமும் என்ன செய்ய வேண்டும்? ஜெயிக்க வேண்டும். ஜெயம் கொள்கிறவனால் அவன் தேவனுடைய பிள்ளை என்றதான அதிகாரத்தை கற்றுக் கொடுக்கிறான். அவன் பேசுகிறான், அவன் முற்றிலும் ஜெயிக்கிறவனாக காணப்பட வேண்டும். அவன் ஆம் தேவனுடைய வருகிறதான சோதனைகள்
அவன் பிரச்சனைகள் போராட்டங்கள் அவன் தானியலுக்கு வந்துச்சு. அவன் பேசுகிறார். தானியலை சுற்றிலும் அவன் பேசுகிறார். ஒரு பெரிய அவன் பேசுகிறார். இக்கட்டு வந்துச்சு. அவன் பேசுகிறார். நான் என்ன செய்ய போகிறேன் என்கிற சூழ்நிலை வந்தது. அவன் பேசுகிறார். ஆனால் தானியல் அவன் யாருமே நம்பலை. தானியல் யாருமே நினைச்சல நம்பலை. அவன் தேவனை மாத்திரம் தான் நம்பினாங்க. அவன் பேசுகிறார். தேவனை மாத்திரம் நம்பினபடினாலே அவன் வேதம் சொல்லுகிறது, அவன் தானியலுக்கு ஒரு சேதம் என்ன செய்யப்படவில்லையா, காணப்படவில்லை. அவன் ஒரு சேதம் கூட என்ன செய்யல, காணப்பட. சிங்கத்தின் வாயை கத்த என்ன செஞ்சாரு, கட்டினா. சோதனைக்காரனாகிய சிங்கம் பிசாசு இல்லையா, அவன் யாரை விழுங்கலாம் என்று கட்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி கொண்டு இருக்கிறான். அவன் யாரை விழுங்கலாம், யாரை ஏமாற்றலாம், யாரை அவன் பேசலாம், அவன் பிசாசு இழுக்கலாம் என்று சொல்லி இந்த கடைசி நாட்களை வகை பார்த்து கொண்டு இருக்கிறான். அதிகமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக இன்னைக்கு அவன் ஊழியக்காரன் கிறிஸ்தவர்களையும் பின்னோக்கி இழுத்து கொண்டு இருக்கிறான். இன்றைக்கி நிறைய ஊழியக்காரங்க அவன் பேசுகிறார், வேலைக்கு போயிட்டாங்க. நிறைய அவன் கிறிஸ்துவ குடும்பங்கள் அவன் பேசுகிறார். இதெல்லாம் பிசாசின் தந்திரங்கள், அவனுடைய காரியங்கள், அவனுடைய பிசாசு தந்திரத்தினால இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளை என்ன செய்யல அவன் பேசுகிறார். அவன் தேவனுக்கு வாழ விடாதபடிக்கு, உறுதியாக வாழ விடாதபடிக்கு சோதனை வந்தவண்ண ஒரு சிலர் செஞ்சுறாங்க, பின்னோக்கி போயிடுறாங்க. அவன் பேசுகிறான். ஆனால் நீங்கள் நானும் பின்னோக்கி போவ அல்ல, சோதனை மத்தியில் தேவனுக்கு வைராக்கியம் இருக்க வேண்டும். அல்லையா, எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, எத்தனை விதமான இழப்புகள் வந்தாலும் சரி, என்ன விதமான சத்துருமானவன் நம்ம எவ்விதத்தில் அவன் சோதித்தாலும் சரி, ஒன்றை தெரிஞ்சுக்கணும், நான் தேவனுக்கு வைராக்கியம் இருக்க வேண்டும். அவன் பேச செத்தாலும் என் இயேசுக்காக என்ன செய்ய வேண்டும், சாக வேண்டும். அவன் பேசுகிறார். அப்படி நாம் செத்த அப்படி சாகாத ஒரு சூழ்நிலை வந்தாலும் சரி, அப்படி மறிக்க கொடுத்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் சரி, இயேசுக்காக நான் நிற்போம் என்றால் பரலோகத்தில் அவன் பேசுகிறார். ரத்தமொழியா அவன் பேசுகிறார். தேவனுக்கண்டு அவன் பேசுகிறார். இல்லையா அவன் பேசுகிறார். இல்லையா அவன் பேசுகிறார். தேவனுக்கண்டு அவன் பேசுகிறார். நாம் அவன் பேசுகிறார். காணப்படும் பொழுது அவருடைய வருகை நாம் காணப்பட முடியும். அவன் பேசுகிறார். கர்த்தரை பரிசுத்த நாம் பயப்படுவது யாருக்கு கர்த்தர் அவன் பேசுகிறார், அந்த விடுதலை கொடுக்கிறார். அவன் கடந்த மாதம் பார்த்தோம் அல்லவா, அவன் பேசுகிறார். நீதிமான் அவன் பேசுகிறார். சங்கீதம் 37ஆம் அதிகாரம் வாசிகள். ஸ்தோத்திரம் 39. சங்கீதம் 37, 39 வாசிகள். ஆ 37, 39. நீதிமானுடைய ரட்சிப்பு. ஆமென் பேசுகிறார். சரிதானே, நீதிமானுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும். இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள். அவன் நமக்கு அடைக்கல யாரு, தேவன் தான். நமக்கு அடைக்கலைங்க தேவன் தான். அவன் பேசுகிறார். அவன் பேசுகிறார். நீதிமானுக்கு பாதுகாப்பு தேவன் தான். அவன் ஆனால் அங்கே வேதனை நீதிமானுக்கு ரட்சிப்பு கர்த்தரால். இக்கட்டு காலத்தில், எந்த காலத்தில், இப்போ நம்ம என்ன காலத்தில் இருக்கிறோம், இக்கட்டான காலம். அவன் சரியான வருமானம் இல்லை, இல்லையா, சரியான வீட்டுக்குள்ள நிம்மதி இல்லை, சரியான அவன் பேசுகிற ஆசீர்வாதங்கள் இல்லை. அவன் வெளியில் வியாதி, வெளியில் எங்கேயும் சரியாய் போக முடியல, தேவனை ஆராதிக்க முடியல. அவன் பேசுகிறான். கடைசி காலத்தில் இருக்கிற இக்கட்டான காலம். இது என்ன காலம் சொல்லுங்களேன். இந்த இக்கட்டான காலத்தில் அவன் பேசுகிறார். அவரே அவர்கள் நமக்கு அடைக்கலம் யாரு, தேவன். தேவன் தான் நமக்கு பாதுகாப்பு. தேவனுடைய சமூகத்தில் நாம் வந்துட வேண்டும். தேவனுடைய சமூகத்தில் அவன் பேசுகிறார். ஆண்டவரே நான் இக்கட்டான ஒரு சூழ்நிலை இருக்கிறேன், அவன் இக்கட்டான நிலைமை. அவன் பேசுகிறார். ஏனென்றால் ஏன் இந்த இக்கட்டில் அவர்கிட்ட வர வேண்டும் என்றால், அடுத்த வருஷம் சொல்ல அவர் அவர்களுக்கு என்ன செய்தானால், கர்த்தர் அவர்களுக்கு என்ன செய்தானால் அவர்களை. அப்போ நீங்கள் தேவன்கிட்ட வந்துட்டீங்கன்னா அவர் உங்களுக்கு உதவி செய்வார். அவன் உங்களுக்கு என்ன உதவி வேணும், உங்களுக்கு என்ன காரியம் செய்ய வேண்டுமோ அது தேவன் செய்வார். அவன் பேச எங்களுடைய வாழ்க்கை தான் கர்த்தர் செஞ்சுக்கிறது. இக்கட்டான சூழ்நிலைகள், அவன் நெருக்கமான சூழ்நிலைகள், அவன் வேற எங்கேயும் போகல, தேவ சமூகத்தை தான் போகிறோம். அல்லையா, தேவ சமூகத்தை போய் சொல்லும் பொழுது அவர் உதவி செய்கிறார். இக்கட்டுகளை மாற்றுகிறார், பிரச்சனைகளை மாற்றுகிறார், தேவையை சந்திக்கிறார், அவன் விடுவிக்கிறார். எந்த காரியத்தில் இருந்தாலும் சரி அவன் பேசுகிறார். வியாதியின் கொடுமையா அவன் பேசுகிறார். கடன்கிற பிரச்சனையா, அருமையான தேவனுடைய பிள்ளை வாழ்க்கை எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி இந்த காலவெளியில் கர்த்தர் சொல்லி நான் உனக்கு உதவி செய்து உன்னை விடுவிக்கிறவராக இருக்கிறார். ஒருவேளை பாவத்தின் கட்டுகளாக இருக்கலாம், ஒருவேளை சாபத்தின் கட்டுகளாக இருக்கலாம். அவன் பேச இந்த காலவெளியில் கர்த்தர் சொல்லி நான் உனக்கு உதவி செய்கிறேன், உங்களுக்கு எனக்கு உதவுவதற்கு கர்த்தர் இருக்கிறார். நீங்கள் நினைக்கலாம் அவன் பேசுகிறார், இவர் எப்படி எனக்கு உதவி செய்ய முடியும் என்று சொல்லி. அவன் பேசுகிறார். இக்கட்டு நேரத்தில் நீங்கள் கர்த்தரை கூப்பிட்டு பாருங்கள், கர்த்தர் கண்டிப்பாக விடுவிப்பார். ஆபத்து காலத்தில் என்னென்ன கூப்பிட்டு நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிழ்ப்படுத்துவார். விடுவிக்கிறதே நம்முடைய தேவன். அவன் தானியலை விடுவித்தாரா, விடுவிக்கலையா? ஆபத்து வந்துச்சு, அவன் பேசுகிறார். சிங்கத்தின் கெபில் அவன் தூக்கி போட்டாங்க. அவன் பேசுகிறான். அவர் வேற எந்த மனுஷனையும் நம்மளை
இக்கட்டான சூழ்நிலை கர்த்தரை மாத்திரம் விரும்பினார். கர்த்தர் அந்த மகனுக்கு உதவி செய்தார், விடுவித்தார். அவன் பேசினார், சிங்கத்தின் வாயை கர்த்தர் கட்டி சிங்கக்கவே போடப்பட தானியலை கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார். அவன் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவன் பேச வேதத்தை பார்க்கிறோம். அக்கினியின் ஜுவாலை 7 மடங்கு பெருசாலும் சரி அவன் பேச தேவனை நம்பினாங்க, நீதிமானாய் வாழ்ந்தாங்க, உத்தமமாய் வாழ்ந்தாங்க. யோபு நீதிமான உத்தமமாய் வாழ்ந்தபடினாலே யோபோட குடும்பத்தை கர்த்தர் பாதுகாத்தார். அவன் பேச நீங்கள் ஸ்தோத்திரம் நோவாவை பார்க்கும் பொழுது நோவா உத்தமமாய் வாழ்ந்தபடினாலே நோவாவை பாதுகாத்தார். யோபுடைய வாழ்க்கையில் அவன் பேசுகிற பல பிரச்சனை வந்துச்சு இல்லையா, எல்லாம் இழக்கப்பட்டது. அவன் பேசுவார், ஆனால் பாருங்க தேவன் அந்த மனுஷன் அப்படி விட்டுல. அவன் பேசுவார், இழப்புகள் வந்தாலும் அவன் பேசுவார், நம்முடைய வாழ்க்கை ரெட்டிப்பாய் ஆசிரிக்க தேவன் நம்ம கூட இருக்கிறார், நமக்கு துணையாக இருக்கிறார். அவர் எனக்கு உதவி செய்வார், அவர் என்னை விடுவிப்பார், அவர் என்னை பாதுகாப்பார். நம்பிக்கை இருக்க வேண்டும். யோபுக்குள்ளே அந்த நம்பிக்கை இருந்தது. அவன் பேசுவார், எத்தனை தான் எனக்கு இழந்தாலும், எத்தனை வாழ்க்கையில் பிரச்சனை வந்தாலும் நிச்சயமாக நான் ஆராதிக்க தேவன் என்னை விடுவிப்பார், என்னை தப்புவிப்பார், எனக்கு உதவி செய்வார். அவன் பேச என்னை பலப்படுத்துவார், என் கஷ்டம் மாறும், என் பிரச்சனை மாறும், என்னுடைய தேவையை தேவன் சந்திப்பார் என்கிற நம்பிக்கை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவில் நமக்கு என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். இவரைத்தான் நம்ப வேண்டும், இந்த இயேசுவை தான் நம்ப வேண்டும், இந்த இயேசுவை தான் நம்ம சார்ந்து கொள்ள வேண்டும். இந்த தேவனுடைய பார்வையில் நாம் நீதிமான்களாய் காணப்பட வேண்டும். நம்முடைய பாவங்கள், அநியாயங்கள், அக்கிரமங்கள் இருக்கும் என்றால் இந்த காலத்தில் நாம் அதை அறிக்கை செய்து அவனை பேசலாம். ஒரு நீதிமானாய் மாறிவிட வேண்டும், இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டவராய் மாறிவிட வேண்டும். அவன் பேசலாம், இயேசுவின் ரத்தம் சகல பாவம் நீக்கி என்ன செய்யலாம்? சுத்திகரிக்குது. அவன் பேசலாம், நம்முடைய வாழ்க்கை பாவ வாழ்க்கை அல்ல, அசுத்த வாழ்க்கை அல்ல. அருமையான மகனே பேசலாம், அவன் தேவனுக்கென்று வேறு பிரிக்கப்பட்ட பரிசுத்தமான மகனாய் நாம் மாற வேண்டும் என்பதுதான் தேவன் விருப்பம். அதுக்காகத்தான் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமி கடந்து வந்தார். அவன் பேசுகிறார், நமக்காக ஜீவனை கொடுத்தார், ரத்தம் சிந்தினார், ஜீவனை கொடுத்தார். அவன் பேசுகிறார், மரித்து 3 நாள் உயிர் தெழுந்திருக்க. அவன் பேசுகிறார், அவர் மீண்டும் வருவேன்னு சொல்லியிருக்க. அவன் பேசுகிறார், அவர் வருகிற நீங்கள் நாள் காணப்பட வேண்டும் என்றால் ஒரு காலை தெரிந்து கொள்ளுங்கள், நாம் பாவ மன்னிக்கப்பட்டிருக்க வேண்டும், வழியா ஞானஸ்நானம் எடுத்துக்க வேண்டும், அபிஷேகம் பெற்றுக்க வேண்டும், தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ வேண்டும். அவன் இதை நாம் செய்தால்தான் அவன் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கை விடுதலை கொடுக்க முடியும், பாதுகாப்பை கொடுக்க முடியும், உதவி செய்ய முடியும். 7ஆம் வேத வருஷம் சொல்லி அவரை நம்பி இருக்கிறபடியால், அவன் பேச யாரை? இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்பி இருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்குடைய கைக்கு. அவன் எத்தனை பேர் துன்மார்க்கமாக இருந்தாலும் சரி, இது தேவனை மாத்திரம் நீங்கள் நம்புங்க, இந்த இயேசப்பா மாத்திரம் நீங்கள் நம்புங்க, இவரை மாத்திரம் நீங்கள் சார்ந்து கொள்ளுங்க. இவர் எனக்கு உதவி செய்வார், இவரை நம்புங்க, இவர் என்னை விடுவிப்பார், இவர் என்னை பாதுகாப்பார், இவர் என்னுடைய அக்கிரமத்தை மாற்றிவிடுவார், என் வியாதிகளை மாற்றுவார், என் கடன் பிரச்சனைகள் மாறும், என் போராட்டங்கள் மாறும், என் பாவ வாழ்க்கை மாறும். அவன் பேசுவார், இவரை மாத்திரம் நீங்கள் நம்புனீங்க. நான் வேத வசனம் சொல்வது, அவரை நம்பி இருந்தபடியால், நம்பி வேற வழி இல்லை, இவரைத்தான் நான் நம்பி இருக்கிறேன். அவன் பேசுகிறான், யாரைத்தான் நம்பி இருக்கிறேன்? அவன் நிச்சயமா இந்த இயேசுவை நீங்கள் நம்பி இருக்கிறபடினால நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை அவன் பேசுவார், நம்முடைய தேவன் நம்மளை வெட்கப்பட விட மாட்டார். இவரை நம்பி இருக்கிறபடியால் இவர் எனக்கு சுகம் தருவார், பலன் தருவார், இவர் என் வாழ்க்கையை மாற்றுவார், என் சூழ்நிலையை மாற்றுவார். அவன் எனக்கு எதிராக காணப்படுகிற பிரச்சனைகள், அவன் பேசுவார், என் குடும்பத்தில் உருவாகி கொண்டிருக்கிறதான புயல் போல பிரச்சனைகள், போராட்டங்கள், அவன் பேசுகிறான், தேவன் நம்பி இருக்கிறபடியால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, கர்த்தர் இந்த பிரச்சனைகளை விடுவிப்பான், எனக்கு உதவி செய்வதை பாதுகாப்பான். அனைவருடைய வாழ்க்கை குடும்பங்கள் அவன் பேசுகிறார், பார்க்கும் பொழுது அவன் நிம்மதியாக அவன் வாழ்க்கை பயணங்கள் இல்லை. குடும்பங்களில் சில பிரச்சனைகள் உருவாகி கொண்டிருக்குது, சில காயங்கள், சில வேதனையான சம்பவங்கள் உருவாகி கொண்டிருக்குது. அவன் கர்த்தருடைய ஆவியானவர் காலையில் சொன்னாங்க, நீங்கள் என்னை நம்பி இருக்கிறபடினால நான் உன்னை விடுவிப்பேன், நான் உனக்கு உதவி செய்வேன். இந்த தேவனை மாத்திரம் நம்புங்க. அவன் பேசுகிறார், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவன் பேசுகிறார். அந்த சீசர்கள் அவன் பேசுகிற படகுல போகும்பொழுது அவன் பேசுகிற சீசர்கள் அந்த படகு கொந்தளிச்சோடனே என்ன வரல? நம்பிக்கை வரல. அவன் பேசுகிறார், ஐயோ நாங்கள் மடிந்து போக போகிறோமேன்னு சொல்லி அவன் பேசுகிறார். அந்த சொன்னவங்களை கற்று சொன்னாங்க, இன்னும் ஏன் விசுவாசமாக இருக்கிறீங்க, இன்னும் ஏன் நம்பாமல் இருக்கிறீங்க? அவன் பேசுகிறார், எவ்வளோ நன்மை நான் உங்களுக்கு செஞ்சுருக்கிறேன், இந்த சூழ்நிலை உங்களை விடுவிக்க வல்லவர் அல்லவா. சில நேரத்தில் அவருடைய வாழ்க்கை அவிசுவாசங்கள் வருகிறது. அவன் தேவன் நம்பிக்கை இல்லாதபடி சில நேரங்கள் அவன் பேச மனம் தளர்ந்து போகிறோம். கர்த்தர் சொல்லி அவன் பேசுகிறார், நான் உன்னை விடுவிப்பேன் மகளே, நான் உன்னை விடுவிப்பேன். அவன் பேசுகிறார், உன் வாழ்க்கையின் பிரயாணத்தில், வாழ்க்கையின் குடும்பத்தில் கர்த்தருடைய ஆவியால் விடுதலை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அவன் அதைத்தான் தானியேலுடைய வாழ்க்கை நாம் பார்க்கிறோம், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுடைய வாழ்க்கை பார்க்கிறோம். தானியேல் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் வாசிக்க முடியும். அவன் பேசுகிறார், தானியேல் 3:28 வாசியுங்கள். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் தங்களுடைய
அவன் தங்கள் தேவனை தவிர வேறொரு தேவனை அவன் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இவரை விட்டுட்டு வேற எங்கேயும் போயிடாதீங்க. அவன் சோதனை வரும், பிரச்சனை வரும். அவன் இந்த ஏசப்பாவை விட்டுட்டு நீங்கள் வேற எங்கேயும் போனால் உங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. அந்த வேத வசனம் மறுபடியும் வாசிக்குமா? அப்பொழுது நேபுகாத் யார் சொல்கிறான்? அவன் எதிரி சொல்கிறான். அவன் பேசலாம், நான் அவரை நம்பி இருக்கிறேன். இப்போ எதிரி சொல்கிறான், நேபுகாத் நேச்சர் அவருடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் அவரையே. இந்த காலில் சொல்லுங்களேன், பக்கத்தில் கரங்க பிடிச்சி சொல்லலாமா? அவன் பேசலாம், எல்லாம் இது போட்டிருக்கீங்களா? அதனால் ஒன்றும் செய்யாது. அவன் பிரைஸ்லாம் அந்த வேத வசனத்தில் அவன் சொல்லலாமா? பிரைஸ்லாம் அவன் அதாவது தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனை சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசர்களை விடுவித்தார். உங்களையும் விடுவிப்பார், உங்களையும் விடுவிப்பார். சந்தோஷமாக சொல்ல, உங்களையும் விடுவிப்பார். அவன் என்ன செய்வாங்க? அவர் விட்டுற மாட்டாருங்க. அவர் உங்களை அவரை நீங்கள் நம்பி இருந்தீங்கன்னா நீங்கள் நினைக்கலாம், அவர் பேசலாம், நான் கைவிட்டார் அப்படின்னு சொல்லி சூழ்நிலை வந்துச்சு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கைவிட மாட்டார். நீங்கள் அவன் பேசுகிற அக்னி ஜுவாலையில் தூக்கி போடாமையே சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை கர்த்தர் காப்பாற்ற முடியும். அக்னி ஜுவாலை தூக்கி போட்டு தான் காப்பாற்றணும்னு கிடையாது. போகிறது முன்னாடியே சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை என்ன செய்ய காப்பாற்ற. ஆனாலும் அந்த உறுதியை பார்க்குறாரு. தேவன் தான் யார் என்பதை நிரூபிக்க வேண்டும். அவன் பேசலாம், அவன் அக்னிக்குள்ள போட்டதுக்கு பிற்பாடு தான் கர்த்தருடைய வல்லமை அங்கே வெளிப்பட்டது. அவன் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையோட சோதனை, இந்த சோதனை வரப்படி, இந்த பிரச்சனை வரப்படி கர்த்தருக்கு உதவி செஞ்சால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். அந்த சோதனைக்குள்ளே போனால் தான் தேவன் யாருன்னு நீங்கள் ரசிக்க முடியும், தேவன் யார் நீங்கள் அறிய முடியும். அவன் பேசலாம், சோதனைக்குள்ளே போகாமல் நாம் என்ன செய்ய முடியாது. என் தேவனுடைய கிரியை வெளிப்படுவதை நாம் பார்க்க, அது அக்கடிக்குள்ளே போட மட்டும் விழுந்துட்டான்னா அது இன்றைக்கி சொல்லப்பட்டிருக்காது. அவன் அக்கடிக்குள்ளே போட்டதுக்கு பிற்பாடு தான் அந்த விடுதலை. அவன் ராஜா சொல்கிறாரு, இவர் தான் உண்மையான தேவன். அவன் பேசலாம், அங்கே அழகாக சொல்லுவாங்க. அவன் தேவன் அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணிவு அந்த இதே இல்லை பாருங்க. அந்த மனசுக்கு அந்த பணிவு, அதாவது சரி அப்படியே எல்லாரும் போகிறாங்க நம்மளும் போயிடுவோமே. யூத உலகமே அங்கே சாஸ்தாகமாக விழுந்து கிடக்குது. அவன் பேசலாம், பெரிய கூட்டமே அங்கே பெரிய அந்த நேபுகாத் நேச்சர் பாபிலோன் தேசத்துக்கு அடிமையாக இருக்க எல்லாருமே அங்கே விழுந்து கிடக்கிறாங்க. பெரிய பெரிய அதிகாரம் விழுந்து கிடக்கிறாங்க. அவன் பேசலாம், ஆனால் இந்த 3 பேர் நினைச்சில இல்லை. அவன் பேசலாம், நான் முடியாது, என்னால் இதுதான் வைராக்கியம். அவன் பேசலாம், என் தேவன், நான் ஆராதிக்கிற தேவன், என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் உண்மை உள்ளவர். இவரை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். இவரை தான் நான் நம்பி இருக்கிறேன். இவரை நம்பி முழுசாக நீங்கள் நம்பி இவருக்கென்று வாழ்க்கை ஒப்புக்கூட நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா நிச்சயமாகவே இந்த தேவன் நம்மையும் தப்பு வைக்க வல்லவராக இருக்கிறார். பேசலாம். அதனால தான் அவங்க சொன்னாங்க, அந்த 17 வசனம் வாசிக்க முடியும். 17:3-17 நாங்கள் ஆராதிக்க எங்கள் தேவன் எங்களை வல்லவராய் நம்பிக்கை தாங்க. அவரையே நம்பியிருந்தபடுகிறார். அவர் என்ன செய்தாரா? விடுவித்தார். நீங்கள் இந்த காலவில் அவரையே நம்பியிருக்கணும். எந்த சூழ்நிலை மாறினாலும் சரி, எந்த மனுஷன் மாறினாலும் சரி, எந்த மனுஷி மாறினாலும் சரி, ஒன்று என் தேவன் மாற மாட்டான். அவரை மாத்திரம் நம்புங்க. பேசலாம், அதான் நாங்கள் ஆராதிக்க எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க அவர் எரிகிற அக்கினி சோலைக்கும் ராஜாவுடைய கைக்கும் இந்த வைராக்கியம், இந்த விசுவாசத்தாக கற்றுது பார்க்குறாங்க. பேசலாம், நான் ஆராதிக்க தேவன் என்னை தப்புவிக்க. நம்புறீங்களா? தேசமாக நம்புறீங்களா? இவரை மாத்திரம் நம்புங்க. வேறு எந்த தெய்வத்தையும் நம்பிடாதீங்க. வேறு எந்த மனுஷனையும் எழுதிடாதீங்க. வேறு எந்த சோசியமோ, வேறு எந்த குறியோ, வேறு எந்த காலத்தை, சில காலத்தை நம்புவாங்க. எதை நம்புவாங்க? நேரத்தையும் காலத்தையும் நம்புவாங்க. இந்த நேரம், இந்த காலம் முடிந்த வரைக்கும் என்ன இருக்கும் சொல்லுவாங்க இல்லையா? பேசலாம், எனக்கு கெட்ட நேரம், கெட்ட காலம், இதெல்லாம் ஏசப்பாடு கிடையாது. எல்லாமே நல்ல காலம், நல்ல நேரம் தான். பேசலாம், இவரை நம்பினீங்கன்னா அவனுக்கு எல்லாமே நல்லா இருக்கும்.
அவன் பேசலாம். இவர் நம்பினீங்கன்னா எந்த கெட்ட காலம் என்ன செய்யாது, வராது. அவன் பேசலாம். இவரை நான் மாத்திரம் நம்புங்க, இவர் உதவி செய்வார், விடுவிப்பார். அவன் பேசலாம். எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு, அதனால் இந்த காலம், இந்த சோசியம், இதெல்லாம் நீங்கள் மூட நம்பிக்கைலாம் எடுத்து போட்டுருங்க. அவன் பேசலாம். இதனால தான் சில மூட நம்பிக்கை தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இவங்க இதை செஞ்சதுனால தான், அதை செஞ்சதுனால உனக்கு இப்படி வந்துச்சு, நீ அதை செஞ்சதுனால தான் இப்படி வந்துச்சு. அவன் பேசலாம். இந்த மூட நம்பிக்கை இதெல்லாம் இந்த காலத்தை செல்லாது. அவன் பேசலாம். அது ஒரு காலம் இருந்துச்சு. அவன் பேசலாம். இனி அந்த காலத்துக்கு வழியே இல்லை. இனி இயேசு தான். இனி நம்மளுடைய வாழ்க்கை யார் தான்? இவர் தான் நம்பணும். இவர் இல்லை அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஏசப்பா தான் நமக்காக உயிரை கொடுத்துருக்கிறார். இந்த உலகத்தில் மனிதனாய் அவன் பேச ஒரு தெய்வம் கொண்டு அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருவார். இந்த இயேசுவை நம்பி இவர்களுடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்க. நிச்சயம் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். இவர் நமக்காக ஜீவனை கொடுத்துருக்கிறார். அவன் பேசலாம். நமக்காக தன் ஜீவனை கொடுத்துருக்கிறார். அவன் பேசலாம். மறித்து உயிர் திறந்தவராக இருக்கிறார். இன்றும் அவன் உயிரோடாக இருக்கிறார். அவன் பேசலாம். நம்மளால் அப்படி இளமையான தேவ சமூகத்தில் கண்கள் மூடி இந்த இயேசுக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடுத்து அவன் நம்ம கண்கள் மூடி அவரை நோக்கி பார்க்கலாம். நன்றி தகப்பனே, நன்றி ராஜா, நமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி இந்த இயேசு என்னை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். சொல்ல முடியுமா? அவன் இந்த இயேசு என்னை காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார். எனக்கு ஒரு சேதம் வருவது நான் இவரையே நம்பியிருப்பேன். என் வாழ்க்கை இவரையே நான் நம்பியிருப்பேன். சொல்ல முடியுமா? இயேசுவை தான் நான் நம்பியிருப்பேன். வேறு யாரையும் நம்ப மாட்டேன். மனுஷன் நம்ப மாட்டேன். அதான் தேசப்பட்டு அவன் நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கலாம் ஜீவனுள்ள தேவர்கள் பட்சதாக இருப்பது. நாசியில் சுவாசம் இருக்கிற மனுஷனை நம்பாது. அது யாராக இருந்தாலும் சரி, எந்த மனுஷனாக இருந்தாலும் ஏசப்பா சொன்னதான். அவன் ராஜாவாக இருக்கலாம், அதிபதியாக இருக்கலாம், கொடிசனாக இருக்கலாம், இல்லை எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கலாம். அவன் பேசுகிறார். அவன் நாசில சுவாசம் உள்ள மனிதர்கள் எல்லாரும் மாறுவாங்க. அவன் ராஜாக்களை பிரபுக்களை நம்புவதை பார்க்கலாம் தேவன் நம்புங்க. இயேசு மாத்திரம் நம்புங்க. இவங்க வாழ்க்கை கடைசியில் கூட இருப்பார். உங்களுக்கு உதவி செய்வார், உங்களை தப்புவிப்பார், உங்களை விடுவிப்பார், உங்களை பாதுகாப்பார். அவன் பேசலாம். சொல்ல முடியும். இந்த இயேசு மாத்திரம் நம்பி அவருடைய வாழ்க்கை ஒப்பு கொடுக்க முடியும். இவர் தான் நம்முடைய வாழ்க்கை நினைக்கலாம். இவர் தான் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். அவன் பேசலாம். இயேசப்பான்னு சொல்லி கூப்பிடுங்களேன், அப்பான்னு சொல்லி கூப்பிடுங்களேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா. எல்லாரும் ஆண்டவரே, இயேசு நீர் எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. நான் உண்மை நம்பி இருக்கிற ஆண்டவரை சொல்லுங்க ஆண்டவரே. இயேசப்பா நான் உங்களை நம்பி இருக்கிற ஆண்டவரே. நாங்கள் உங்களை நம்பி இருக்கிறோம்ப்பா. சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? இயேசப்பா சொல்ல முடியுமா? நீர் என்னை தப்புவிக்க வல்லவர் ஆண்டவரே. நீர் என்னை விடுவிக்க வல்லவர் ஆண்டவரே. நீர் எனக்கு உதவி செய்ய வல்லவர் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் ஆண்டவர் உங்களுடைய உதவி தான் நான் நம்பியிருக்கிறோம்ப்பா. அப்போ உங்களை தான் நம்பியிருக்கிறேன் ஆண்டவரே. அவன் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தங்கள் தேவனை தவிர வேறொரு தேவனை சேவைக்க பணியவே இல்லை. கொஞ்சம் கூட அவன் மனசு ஒரு எண்ணமே வரல. அவன் இன்னைக்கு நிறைய காரியத்தை செஞ்சு இருக்கிறோம். நேரத்தையும் காலத்தையும் பார்த்து இன்னைக்கு வாழ்க்கையை தொலைச்சி விடுவோம்லவா. அவன் சோசியத்தையும் அவன் பேச பல காரியத்தை பார்த்து நம்முடைய ஆவிக்குரிய ஜீவித்தை பின்னே இழுத்து கொண்டு இருக்கிறோமே. வேண்டாம் ஐயா, அம்மா வேண்டாம். நீ கத்திரிக்கையில ஒப்புக்கொடு, கத்திர நம்புங்க. உங்களோட வாழ்க்கையை முன்னேறி சொல்லுங்க, உங்கள் பிள்ளைங்க முன்னேறி சொல்லுவாங்க. அவன் பேச உங்களோட வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும், சமாதானத்தை பார்க்க முடியும். கத்திரிக்கையில ஒப்புக்கொடுங்க. ஏசப்பான்னு கூப்பிட்டு பாருங்க, தகப்பனையும் கூப்பிடுங்க. அவன் ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குறது போல இறங்குற தேவன் நம்முடைய தேவன். அவன் ஸ்திரீயால் தன் கற்பத்தின் பிள்ளை இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவள் மறந்தால் நான் உன்னை மறப்பதில்லைன்னு சொன்ன தேவன். உங்களை மறக்காத ஒரு இயேசு இருக்கிறா. உங்களை உள்ளத்தை வரைந்த ஒரு இயேசு இருக்கிறா. உங்களுக்கு உதவி செய்ய ஒரு இயேசு இருக்கிறா. உங்களை தூக்கி சுமக்க ஒரு இயேசு இருக்கிறா. ஒரு அவன் தோல்ல அவன் தூக்கி சுமக்கிற ஒரு இயேசு இருக்கிறா. உங்களை சொல்லுங்க இயேசு பாருங்களேன். இது இயேசப்பா கூப்பிட்டு பாருங்களேன். இவர் உங்களுக்கு உதவி செய்ய வரையா. அம்மா இவர் உங்களுக்கு உதவி செய்ய வரமா. அம்மா இவர் உங்களை தப்பு வைக்க வரலையா. ஓ நன்றி, நான் ஆனாளுக்கு தேவன் என்னை தப்பு வைக்க வரல. சொல்லுங்க ஜெபிங்க. இவர் தான் உண்மையுள்ள தேவன், இவர் தான் ஜீவனுள்ள தேவன். இவருக்காக நான் வாழ்கிறேன், இவருக்காக என் வாழ்க்கை, இவருக்காக தான் நானே. அவன் சொல்லுங்க வாயில அறிக்கையிடுங்க. இயேசுவே நான் ஆண்டவன், என் பாவங்கள் குற்றங்களை மன்னிவான நான் உமக்காக வாழ வருவேன். அப்போ உன் ராஜ்யத்தை வர வருவேன் ஆண்டவரே. உன் ராஜ்யத்தை வரவிடாதபடிக்கு எத்தனை சோதனைக்கான பிசாசுகளை சோதித்தாள் ஆண்டவரே. தன்னுடைய தப்பித்துக் கொள்ள கிருபை தாங்கப்பா, வழியை உண்டு பண்ணுங்கப்பா. இயேசுவே நீர் என்னை ஆளுகை செய்ய ஆண்டவரே. நீங்க திருச்சபை ஆளுகை செய்ய ஆண்டவரே. என் குடும்பங்களை ஆளுகை செய்ய ஆண்டவரே. பிசாசு எதிர்த்து நிற்கக்கூடிய பலத்தை தாங்கப்பா, அப்பா பலத்தை தாங்க. உங்க பலத்தை நிரப்புங்க ஆண்டவரே. இந்த ஆவியா நிரப்புங்க ஆண்டவரே. இந்த கிருபை நிரப்புங்க. சொல்ல முடியுமா? எல்லாரும் கண்களை மூடி ஒரு சில நிமிடங்கள் ஜெபிக்க முடியுமா? எல்லாரும் அப்படியே அவரை பேச ஜெபம் பண்ணுங்க. ஆண்டுகளை ஒப்புக்கொடுங்க. மகளே நான் இவரை நம்பி இருக்கிறேன் சொல்லுங்க.
இயேசுவை நம்பி இருக்கிறேன். மனுஷனை நம்பல, அவன் சுவாசமுள்ள மனுஷனை நம்பல, நான் இயேசுவை நம்பி இருக்கிறேன். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. இவனை தப்புவிக்க வல்லவ, இவனை விடுவிக்க வல்லவ, இவன் குடும்பத்தை காப்பாற்ற வல்லவ, எனக்கு உதவி செய்ய வல்லவ. ஓ நன்றி 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 ராஜா, நன்றி. இவரே நம்பி இருக்கிற ஆண்டவரே, இவரே நம்பி இருக்கிற ஆண்டவரே, இவரே நம்பி இருக்கிற ஆண்டவரே. சொல்லுங்க 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 சொல்லுங்க. வேற வழி இல்லப்பா, உங்க பாதம் ஆண்டவரே. அந்த பாவியான தேவ சமூகம் வந்து அழுதாங்க, கண்டிப்பா எடுத்த ஆண்டவரே, என் வாழ்க்கை வாழ்வதற்கு வேற வழி இல்லை, என் வாழ்வாதாரத்துக்கான வழி இல்லை, இயேசு நீங்க தான் என்று சொல்லி ஆண்டுக்கு ஒப்பு கொடுத்த பொழுது கர்த்தர் மாற்றினாரே, உதவி செய்தாரே. அவன் போ, இனி பாவம் செய்யாத அனுப்பினாரே. அவன் வாழ்க்கை மாறிச்சு. அவன் தேவனுடைய பாதத்தில் உட்கார்ந்து தேவனுடைய வார்த்தையை கேட்கிற மகளாய் மாறினாங்களே. கர்த்தாவே, நான் உடைய சமூகத்தில் ஆண்டவரே இருக்கிற பிள்ளையை மாற்றும் ஆண்டவரே, எல்லா தடைகளும் மாறுவதாக ஆண்டவரே, இன்றைக்கு சமூகத்தை தாழ்த்து பண்ணிக்கிறோம் ஆண்டவரே. துதி கனவை நமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்ட எங்கள் நல்ல ஜீவனுள்ள பிதாவே.